நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாரத போரில் பீஷ்மர் அர்ஜுனனின் அம்புகளால் வீழ்ந்தார். ஆனா அவர் உடனே உயிர் துறக்கவில்லை. ஏன் தெரியுமா? அவருக்கு தந்தை சாந்தனு கொடுத்த வரம் அப்படி. அவர் விரும்பும் போதுதான் உயிர் பிரியும். மேலும் அவர் பரசுராம முனிவரின் மாணவர். மோட்சம் பெற வேண்டுமென்றால் உத்தராயன் காலத்தில்தான் உயிர் விடணும். அந்த காலம் வரும் வரை அர்ஜுனன் அமைத்து கொடுத்த அம்பு படுக்கையில் அவர் படுத்திருந்தார். அந்த நேரத்தில் தருமன் அவரிடம் அரச நீதி கற்றுக் கொடுக்கும்படி கேட்டான். கண்ணனும் அதையே வற்புறுத்தினான். பீஷ்மர் அம்புகள் குத்திய துன்பத்தையும் பொருட்படுத்தாமல் அரச நீதி சொல்லத் தொடங்கினார். அப்போது அருகில் இருந்த பாஞ்சாலி சிரிக்கத் தொடங்கினாள். பீஷ்மர் கேட்டார், குழந்தாய், ஏன் சிரிக்கிறாய் என்று. தாத்தா, தாங்கள் உலகிலேயே பெரிய ஞானி. ஆனா துரியோதனன் சூதாடி எங்கள் அரசை பறித்தப்போ அரச நீதி சொல்லவில்லையே. துச்சாதனன் என்னை மானபங்கப்படுத்தியப்போ தடுக்கவில்லையே. அப்போது வாயை திறவாம இருந்து இப்போது நீங்கள் அரச நீதி சொல்வதை பார்த்த உடனே எனக்கு சிரிப்பு வந்துவிட்டது என்று. அப்போது பீஷ்மர் ஆழ்ந்த சுவாசம் விட்டார். பாஞ்சாலி, நீ சொல்வது உண்மை. ஆனா அதற்கு ஒரு காரணம் உண்டு. நான் உண்ட உணவு துரியோதனனுடையது. அந்த உணவால் உண்டான இரத்தம் என் உடலில் ஓடியது. அந்த இரத்தம் என் மனசில் இருந்து அறநெறியை கழுவி அநீதியை நிறுத்தியது. அதனால்தான் நான் வாயை திறந்து நீதியை சொல்ல முடியவில்லை. ஆனா இப்போ அர்ஜுனனின் அம்புகள் என் உடலை துளைத்ததால் அந்த அநீதி குருதி எல்லாம் வெளியேறிவிட்டது. இப்போ என் உடலில் ஓடுவது இறை பக்தியின் குருதி மட்டுமே. அதனால்தான் இப்போ நான் அரச நீதியை பேசுகிறேன் என்று பீஷ்மர் கூறினார். எத்தனை பெரிய ஞானியாக இருந்தாலும் ஒருவன் தீயவரோட உறவு வைத்தால், அவரோட உணவையே உண்டால், அவரோட அநீதி நம்முள் புகுந்துவிடும். அதுதான் என் வாழ்வின் எடுத்துக்காட்டு. அந்த நாளுக்காக இன்று நான் நாணுகிறேன். நாம் யாரோட சேர்ந்து வாழ்கிறோமோ, எதை உண்டு கொள்கிறோமோ, அதுதான் நம்முடைய சிந்தனைக்கும் நீதிக்கும் வாழ்வுக்கும் தீர்மானமாக அமைகிறது. ஒரு நாள் அர்ஜுனன் தூங்கிக் கொண்டிருந்தான். ஆழ்ந்த தூக்கத்தில் கூட அவன் வாயிலிருந்து கண்ணா கண்ணா என்ற நாம ஜபம் வந்து கொண்டே இருந்தது. உடலின் ஒவ்வொரு முடிக்கும் அந்த நாம ஜபம் ஒலித்தது. அந்த அற்புத பக்தியை கண்டு கண்ணன், அவன் பத்தினிமார்கள், நாரதர், சிவன், பிரம்மன் எல்லாரும் அங்கே வந்து அந்த காட்சியை பார்த்தார்கள். அர்ஜுனனின் பக்தியை கண்டு எல்லோரும் வியந்து நின்றனர். நாம ஜபம் எப்போதும் நம் மனசிலும் உடலிலும் ஆன்மாவிலும் இயல்பாக ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். அதுதான் உண்மையான பக்தி. அந்த நிலையை அடைந்தால் நாம் நடப்பதோ, தூங்குவதோ, சாப்பிடுவதோ எதிலும் இறைவனே நமக்குள் இருப்பார். இந்த மாதிரியான பக்தி நிலையை அடைந்த மற்றொருவர் தான் சோகாமேளர். இவர் பண்டரிபுரத்தில் வாழ்ந்தார். அவரது குலத்தொழில் செருப்பு தைப்பது. ஆனா அவர் எப்போதும் வாயிலிருந்து விட்டல விட்டல என்ற நாம ஜபமே வந்து கொண்டே இருந்தது. சாப்பிடும் போதும், வேலை செய்யும் போதும், நடக்கும் போதும் அந்த ஜபமே. ஒரு நாள் விபத்தில் வீடு இடிந்து விழுந்தது. சோகாமேளரும் சிலரும் கூட இறந்து விட்டனர். மாதங்கள் கழித்து இடுபாடுகளை அகற்றிய போது எலும்புகள் மட்டும் கிடைத்தன. அப்போது அவரது சீடர்கள் எந்த எலும்பு சோகாமேளரின் எலும்பு என்று தெரியாமல் திகைத்தனர். அப்போது நாமதேவர் வந்து சொன்னார், ஒவ்வொரு எலும்பையும் காதோரம் வைத்து பாருங்கள். எந்த எலும்பிலிருந்து
விட்டல விட்டல என்ற நாம ஜபம் கேட்டதோ அதுதான் சோகாமேளரின் எலும்பு என்று கூறினார். என்ன அதிசயம்! ஒரு எலும்பிலிருந்து உண்மையிலேயே விட்டல விட்டல என்ற இனிய நாம ஜபம் ஒலித்தது. வாழ்நாள் முழுவதும் நாமஸ்மரணத்தில் மூழ்கியதால் அவரது எலும்பில் கூட அந்த ஒளி பதிந்து இருந்தது. அந்த எலும்பை சீடர்கள் பூஜித்து தினமும் நாம ஜபம் செய்து வந்தனர். மேற்கண்ட இந்த கதைகள் நமக்கு சொல்லும் செய்தி என்ன தெரியுமா? தீயவருடன் உறவு வைத்தால் அறநெறி மங்கிவிடும். உண்மையான பக்தி என்றால் உடல் அணுக்களில் கூட நாம ஜபம் ஒலிக்க வேண்டும். நாம ஜபத்தின் சக்தி மரணத்திற்கு பிறகும் உயிரோடு இருக்கும். ஆகவே நண்பர்களே, எல்லா தருணத்திலும் நாம் இறை நம்பிக்கையோடும் இறை நாமத்தை ஜபித்துக் கொண்டு இருப்போம்.